வீட்டில் முட்டையே இல்லையா? முட்டை இல்லாமல் ஆம்லேட் சாப்பிட்லாமா? அட ஆமாங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு பெரிய வெங்காயம் எடுத்து அதை நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு அது சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பச்சை மிளகா நான் ஒரு மிளகா எடுத்துக்கிறேன். புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதையும் குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் கடலை மாவு எடுத்துக்கலாம். அப்புறம் 1 ஸ்பூன் அரிசி மாவு, கொஞ்சமாக பெப்பர் பவுடர், 1/4 கப் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கட்டி இல்லாமல் எடுத்துக்கணும். அப்போ தான் அது ஆம்லேட் டேஸ்ட் வரும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி, புதினா, அப்புறம் பச்சை மிளகாய், வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அடுப்பை பற்ற வச்சு தோசைக்கல் அதில் வச்சுட்டு சட்டி சூடாக இருந்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த மாவு அதில் ஊற்றி நம்ம கரெக்டாக அந்த ஷேப் மாதிரி பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் நம்ம நெய்யை தடவிக்கலாம். நெய் தடவி திருப்பி போட்டோம் அப்படின்னா முட்டை இல்லாத ஆம்லேட் ரெடிங்க. டக்குன்னு செஞ்சிடலாங்க. முட்டை இல்லாமல் ஈஸியாக சாப்பிடக்கூடியது ஒன்று. அதே டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். யாருமே இதை ஆம்லேட் இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.